ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொன்ன பாரதியாரே என்ன ஜாதின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்க போகுது. ஆனால் அடுத்த வருஷம்தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சீக்கிரமாக நடந்தால் நல்லது. முதலமைச்சர் அவர்கள் கூட கேள்வி கேட்டிருப்பாங்க, எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, எப்போ முடிக்க போகிறாங்க, ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது ஆளுங்கட்சி ஆளுங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வட மாநிலங்கள் சில மாநிலங்கள் அவங்களாவே மாநில அரசாங்கமே ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் நடத்தியிருக்கு. தமிழக அரசு நினச்சிருந்தா எப்பயோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கலாம் அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்தியாவில் 3000 ஜாதிகளும் 25,000 துணை ஜாதிகளும் இருக்காங்க. இதுக்கு மேலே 436 ஜாதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதான். இவ்வளோ விஷயம் இருக்குது. எதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்கன்னா, மக்கள் தொகையை மக்கள் தொகையில் எந்த ஜாதி பெரும்பான்மையாக இருக்காங்கன்றது ஒரு பக்கம் தெரிய வர்றது. அந்த பெரும்பான்மையாக இருக்கிறவங்களுக்குள்ள பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்காங்களா, படிப்பறிவு எல்லாமே கவனிக்கிறாங்க. அப்படி கணக்கெடுக்கும்போது ஒருவேளை இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காதவங்க, அரசாங்க சலுகை கிடைக்காத ஒரு ஜாதி பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தால் ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியும் ஏற்கனவே இடஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு நிறைவாக அந்த இடஒதுக்கீடுனால நான் சரி குறிப்பிட்ட சமூகத்தை சொல்ல வரல, வேறு பிசிலே வச்சுக்கோங்களேன், மாற்றிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒரு சமூகத்தில் மக்கள் இடஒதுக்கீடுனால முன்னேறி இருந்தால் அந்த வாய்ப்பு வேறு யாருக்குன்னா கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் நிறைய யோசிக்கும். இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு வச்சுட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. நல்லதுன்னு தான் அதிகபட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றாங்க. யாரோ ஒருத்தர் அதை கெடுதல்ன்றாங்க. இந்த இவ்வளோ விஷயத்தில் பாரிசாலன், இந்த பாரிசாலனாக இருக்கட்டும், நம்ம சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தமிழர் தமிழர் தமிழர்கிட்டே இருப்பாங்க. அவங்க தமிழரில் இவங்க தமிழர்லன்னு நம்மளை குழப்பி ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் தெலுங்கு போர்டாக இருக்குது, இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலே பார்த்தேன் நினைக்கிறேங்க, ஏதோ வேறு மலையாளத்தில் போர்டு பார்த்தேன், மீனாட்சி அம்மன் கோயில் வெளியில் நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த மக்கள் அதிகமாக வராங்களோ வேறு வழி இல்லை, அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறக்காண்டி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு போர்டு வச்சு தான் ஆகணும். அப்போ அங்கே தெலுங்கர்கள் நிறைய பேர், ஆந்திராக்காரங்க நிறைய வராங்க. இங்கேருந்து நம்ம திருப்பதிக்கெலாம் போகிறது இல்லையா, எவ்வளோ பேர் போகிறோம். ஐயப்பன் கோயிலுக்கு எவ்வளோ தமிழர்கள் போயிட்டுருக்காங்க. கோயிலுக்கு போகிறதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறது. அப்படி அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாப்புல. அந்த பையன் பேர் தினேஷ்குமாரம். பாரிசாலனோட உண்மையான பேர் தினேஷ்குமாரம். அதுக்கப்புறம் அவர் பாரிசாலன் மாற்றிக்கிட்டார். தமிழ் உணர்வு நிறையா வரவும் பாரிசாலன் மாற்றிக்கிட்டாரு. இவங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா யாரையுமே தமிழர் இல்லாம்பாங்க. இந்த சாதி தமிழர் கிடையாது, அந்த சாதி தமிழர் கிடையாது, இப்படியே எல்லாருமே வந்தேரிகள்ன்ற வார்த்தையை இவங்க இது பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஆந்திராக்காரங்க இவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ஆனால் கூட அந்த பையன் ஆந்திராக்காரங்கள தான் சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஆந்திராக்காரங்க இங்கே இந்த ரெசிடென்சியல்னு சொல்கிறாங்களே, இருப்பிடச்சான்று, இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு இங்கே இருப்பிடச்சான்று வாங்கிட்டாலே அவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு சொல்லியிருக்காங்க, 3 வருஷம் ஒருத்தவங்க தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருந்தா அவங்க தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். இப்போ ஆந்திராவில் இருக்கிறவங்க இங்கே வாழ்ந்துட்டு இருப்பிடச்சான்று நாங்கள் இதுதான் அப்படின்னா உடனே அவங்கள தமிழர்களை மாற்றிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இது என்னங்க அரபு நாடாங்க, பணம் கொளிக்கிற இடங்களா? இங்கே தமிழ்நாட்டுக்கு வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழர்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா இங்கே அப்படியே அவங்க பெரிய பணக்காரங்களாயிருவாங்களா, வீடு வாசலோடு வந்துடுவாங்களா, இல்லை கவர்மெண்ட் வேலை கிடச்சிருமா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீங்கள் பேசுகிறத. இங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்களும் எப்பயும் போல தான் இருக்காங்க. அதுவும் தலைமுறையாக ஏழ்மையிலே உட்காந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரிலாம் எப்படி யோசிக்க முடியும் தெரியல. தமிழ்நாட்டில் கேரளாக்காரங்க, ஆந்திராக்காரங்க, கர்நாடகக்காரங்க, இல்லை இன்னும் தாண்டி எந்த மாநிலத்துக்காரங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சாதி இருக்குல்ல, அந்த சாதி பேரை தானே சொல்லுவாங்க. அப்போ அந்த சாதி எங்கே இருக்குன்னு தெரியுமில்ல. இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி சொல்லுவாங்க, பனிக்கப்பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதி, அது தஞ்சாவூர் பக்கம்தான் இருக்குன்றனால இந்த பக்கம் கொடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு மாவட்டத்தில் இருந்தால் கூட அந்த சாதி அங்கே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிற சாதிக்கே சில மாவட்டங்களில் கிடைக்கும் அதுக்கு சர்டிஃபிகேட்டு, சில மாவட்டங்களில் கிடைக்காது. அவ்வளோ நிறைய ரூல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க ஆந்திராலேயோ இல்லை மலையாளம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை கர்நாடகா, பீகாரை கூட வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்களோட சொந்த ஜாதியை தானே சொல்லுவாங்க. அவங்க இங்கே இருக்கிற ஏற்கனவே செட்டியாருன்னு சொல்ல போகிறாங்களா தங்களை, இல்லை வேறு ஏதாவது ஒரு சாதியை சொல்ல போகிறாங்களா?
அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. கவர்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தலையிடணும். சில சென்சிட்டிவான விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி அதை குழப்பி விடக்கூடாது. ஆனால் இந்த பையன் எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக தான் தெரியிறப்பல. போய் நான் ஏதாவது ஒரு சினிமா போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் அருவருப்பு அப்படின்னு சொல்லிடுறப்பல. அப்புறமாட்டி வந்து எங்கேயாவது ஒரு விழாக்களில் வந்து அந்த கூத்தாடியை கூப்பிட்டுவிட்டாங்க. இந்த கூத்தாடிகளை தாங்க முன்னாடி கூப்பிடுறாங்கன்றாங்க. என்னப்பா உலகம் முழுக்க நீங்கள் சொல்கிற கூத்தாடிகள் நிறைஞ்சிருக்காங்க. அவங்களால நிறைய வருமானம் கிடைக்குது. மக்கள் மகிழ்ச்சி அடைகிறது ஒரு பக்கம், அரசாங்கத்துக்கு நிறைய வரி கிடைக்குது, எல்லா வகையிலுமே லாபம் இருக்க போய் தானுங்க அவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக கூத்தாடினீங்களே, என்ன சங்கதி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், சீக்கிரமாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு வரட்டும். நானும் ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கேன். 2011 கூட எடுத்துகிட்டு அரைகுறையா அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதோட ரிசல்ட்டையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சான். 2021 எடுக்க வேண்டியது கொரோனா வந்துட்டனால அப்படியே கடந்து போச்சான். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் போட்டாங்க. இப்போ 4 வருஷம் ஆகி போச்சான். அதனால அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இதுவும். அதுலேயே ஒரே ஒரு பாயிண்ட்டு கூட சேர்த்துக்கிற போகிறாங்க, அவ்வளோதான். சாதிவாரி கணக்கெடுப்பும் தனிப்பட்ட முறையில் பண்ண போகிறதில்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயே சாதியும் சேர்த்து கணக்கெடுக்க போகிறாங்க. சீக்கிரமாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டுடைய பிசி பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த தமிழ்நாட்டில் 3 வருடங்கள் யார் வந்து நிலை பெற்று வாழ்கிறார்களோ அவங்கெல்லாம் தமிழர்களாக தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நான் ஒரு இடத்துல முடிவெட்டுற கடைக்கு போவேன். அவர் தான் பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீம் பண்ண சேவ் பண்ணி அவர் 5 வருஷமா இருக்காரு. அவர் அப்பனா வந்து பச்சை தமிழர். அவரால வாங்க முடியும். ரெசிடென்ட் சர்டிபிகேட் ஒரு 3 வருஷத்துக்கு மேல வாங்கிட்டாரு அப்படின்னா 3 வருஷத்துக்கு மேல எங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கேன் அப்படின்னா முஸ்லிம், கிறிஸ்துவர், சீக்கியர்கள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மத குழுக்களிலும் சாதி இருக்கு.